அப்படியே நம்ம மக்கள்லாம் கூப்பிட்டு இங்கே வாங்க, ஏஐ இப்போ வருங்காலத்தில் தான் கோல வச்ச போகுது, அதனால ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முதல்வர் எடுத்து அப்படியே பள்ளிக்கூடத்திலிருந்தே ஆரம்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏஐனா என்னன்னு தெரியுமா, அது என்னென்னலாம் பண்ணும்னு புரியுமா அப்படின்னு கேட்டோம். கம்ப்யூட்டரை விட கடகடன்னு பதில் சொல்கிறாங்கல்ல எல்லாரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய முன்னெடுப்பை தமிழ்நாடு செய்து வருகிறது. மாணவர்கள் இடைநிற்றலை தடுக்க எடுக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு உயரிய நடவடிக்கையாக இது எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால HCLல இன்ஃபோசிஸில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக இந்த நிகழ்வு இருக்கும். இன்னும் வருங்காலத்தில் ஏஐ யார் தெரிஞ்சிருக்கோ அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கம்யூனிகேஷன் இங்கிலீஷில் இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட்லையும் சரி, காமர்ஸ் ஃபீல்ட்லையும் சரி, எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் அதர் எக்ஸ்ட்ரா கோர்சஸ் லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம காலேஜஸ்லேயே ஸ்மார்ட் லேபு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அதில் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்கு நான் முதல்வர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமான திட்டம் புதுமை பெண், இது போன்று பல அரசு திட்டங்கள் செயல்படுவதால் மாணவர்களை எழுச்சியூட்டும் வகையில் நல்ல ஒரு சுகாதாரமான கல்வி, இந்த பாட கருத்துக்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் டிவி மூலமாக ரொம்ப எளிமையாக மாணவர்களுக்கு சென்றடையத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அவள் இருக்கிற இடத்துக்கு எல்லாமே கொண்டு காமிக்கும் போது அவள் உலகத்தில் நடக்கிற எல்லாமே அவள் இருந்த இடத்துல இருந்து அவள் கற்றுக்கும் போது அவளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் லைஃப்பில். மாணவருடைய கற்றத்திறன் இன்னும் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாக மேம்படும். மேலும் மாணவருடைய ஆர்வமும் குறையாமல் இருக்கும். இப்போ எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூலில் நல்ல வசதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே நோக்கி போகிறாங்க. இந்த மாதிரி நம்ம கிளாஸ் ரூமெல்லாம் ஸ்மார்ட் டிவி வரும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் அட்மிஷன் அதிகமாகும். இதனால் மாணவர்களுடைய வருகை நிற்றல் மிக குறைந்து விடும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. மாணவர்கள் எதிர்காலத்தில் சிறப்பாக வேலைக்கு செல்வதற்கும் படித்து முடித்து வேலைக்கு செல்வதற்கும் தனியார் துறையில் வேலைக்கு செல்வதற்கும் இது ஏதுவாக இருக்கிறது. தமிழக முதல்வர் நிறைய பள்ளிக்காக நிறைய திட்டங்களை கொண்டுட்டு வர்றதுல இது ஒரு மைல்கல்லுன்னே சொல்லலாம். ஒரு சாதாரண ஆசிரியராக நான் இருந்து அதை முழு மனதாக வரவேற்கிறேன்.